ஹாய் ஹலோ காய்ஸ், இன்னைக்கு ஜேடிஓல மெக்கானிக்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ல நம்ம எஃபெக்டிவ் லென்த் ஃபார் எண்ட் கண்டிஷன் அந்த டாபிக் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி காலம்னா என்ன, ஸ்ட்ரட்னா என்னன்னு பாருங்க. காலம்ங்கிறது ஒரு வெர்டிக்கல் ஸ்ட்ரக்சரல் மெம்பர். அதுல ஆக்சுவல் கம்ப்ரெசிவ் லோடு கேரி ஆயிருக்கு. இதை மெயினா எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னா பில்டிங்லயும் பிரிட்ஜஸ்லயும் யூஸ் பண்ணுவாங்க. இதே ஸ்ட்ரட்டுங்கிறது அது ஒரு ஸ்ட்ரக்சரல் மெம்பர் தான், ஆனா எய்தர் ஹரிசாண்டல் ஆர் இன்க்ளைன்ட். இதை மெயினா எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னா ட்ரஸ்ஸஸ் இல்லைன்னா ஃப்ரேம்ஸ்ல தான் யூஸ் பண்ணுவாங்க. காலம் a vertical structural member carries axial compressive load. காலம்லேயே ரெண்டு இருக்கு, லாங் காலம், ஷார்ட் காலம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் k minimum is equal to root of I minimum divided by A. ஓகே, ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ LE டிவைடட் பை K மினிமம். ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ எப்படி மென்ஷன் பண்ணுவோம்னா லாம்டான்னு மென்ஷன் பண்ணுவோம். சேஃப் லோட் இஸ் ஈக்குவல் டு பக்லிங் லோடு டிவைடட் பை ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. என்னது பக்லிங் லோட் டிவைடட் பை ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. நெக்ஸ்ட் காலம் கிளாசிஃபிகேஷன். காலம் மூணு விதமா கிளாசிஃபிகேஷன் பண்ணுவாங்க. பேஸ்ட் ஆன் ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ, பேஸ்ட் ஆன் L/D ரேஷியோ அண்ட் பேஸ்ட் ஆன் எண்ட் கண்டிஷன். அந்த எண்ட் கண்டிஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதையும் பார்த்துக்கலாம். ஓகேவா. ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ ரேஞ்ச் லெஸ் தென் 32 இருந்தா அது ஷார்ட் காலம் கன்சிடர் பண்ணியிருப்பாங்க. அந்த ஷார்ட் காலம்ல அது எப்படி இருக்குன்னா ஃபெயிலியர் மோட் எப்படி இருக்கும்னா கிரஷிங்கா இருக்கும். இதே 32 to 120 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது பேர் இன்டர்மீடியட் காலம் சொல்லி சொல்றாங்க. அது கம்பைன்டு கிரஷிங்கும் பக்லிங்கும் இருக்கும். ஓகேங்களா. இதே கிரேட்டர் தென் 120 இருந்துச்சுன்னா அதை லாங் காலம் சொல்றாங்க. அந்த லாங் காலம்ல என்ன ஃபெயிலர் நடக்கும்னா பக்லிங் நடக்கும். ஷார்ட் காலம்னா கிரஷிங் ஆகும், இன்டர்மீடியட் காலம்னா கிரஷிங்கும் ஆகும், பக்லிங்கும் ஆகும். இதே லாங் காலம்னா அங்க பக்லிங் ஃபெயிலியர் நடக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பேஸ்ட் ஆன் L/D ரேஷியோ. ஓகே, L/D ரேஷியோ லெஸ் தென் 8 ரேஞ்ச் இருந்துச்சுன்னா அது ஷார்ட் காலம். ஓகே, 8 to 30 அந்த ரேஞ்ச்ல இருந்துச்சுன்னா அது மீடியம் காலம். இதே கிரேட்டர் தென் 30 இருந்துச்சுன்னா அது லாங் காலம். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் இதுல பேஸ்ட் ஆஃப் ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் பேஸ்ட் ஆன் L/D ரேஷியோ பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் காலம் பேஸ்ட் ஆன் எண்ட் கண்டிஷன் பார்ப்போம். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு டைமும் 3 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, 2 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அவங்க இஷ்டப்படி எப்படி வேணா கேட்பாங்க. நெக்ஸ்ட் எஃபெக்டிவ் லென்த் ஃபார் டிஃபரெண்ட் எண்ட் கண்டிஷன். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் போத் எண்ட் ஹிஞ்சுடு. போத் எண்ட் ஹிஞ்சுடா இருந்தா L. ஃபர்ஸ்ட் ஹிஞ்சுடு, நெக்ஸ்ட் ஃபிக்ஸ்டு, ஒன் எண்ட் ஃபிக்ஸ்டு அண்ட் அதர் எண்ட் ஹிஞ்சுடு, நெக்ஸ்ட் ஒன் எண்ட் ஃபிக்ஸ்டு அண்ட் அதர் எண்ட் ஃப்ரீ. இந்த ஆர்டர்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் போத் எண்ட் ஹிஞ்சுடுனா அதோட எஃபெக்டிவ் லென்த்தோட வேல்யூ L. ஓகே, அப்போ நமக்கு ஃபார்முலா பை ஸ்கொயர் EI டிவைடட் பை LE ஸ்கொயர் அப்படியே வந்துடும். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஹிஞ்சுடு, நெக்ஸ்ட் ஃபிக்ஸ்டு, அதுக்கப்புறம் ஒன் எண்ட் ஃபிக்ஸ்டு, ஒன் எண்ட் ஹிஞ்சுடு, அதுக்கப்புறம் ஒன் எண்ட் ஃபிக்ஸ்டு அண்ட் அதர் எண்ட் ஃப்ரீ. அப்ப LEயோட வேல்யூ ஹிஞ்சுடுக்கு என்னவா இருக்கும்னா L-ஆ இருக்கும். அப்ப அதோட ஃபார்முலா பை ஸ்கொயர் EI டிவைடட் பை LE ஸ்கொயர். நெக்ஸ்ட் போத் எண்ட் ஃபிக்ஸ்டு. அப்ப L/2. LEயோட வேல்யூ என்ன L/2. அப்போ நம்ம யூலர் ஈக்குவேஷனோட ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணோம்னா பை ஸ்கொயர் EI டிவைடட் பை LE ஸ்கொயரா. LE ஸ்கொயர்னா LEயோட வேல்யூ என்ன சொல்லிருக்கோம் L/2. அப்ப L/2 ஹோல் ஸ்கொயர் ஆயிடுமா. அப்ப L ஸ்கொயர் டிவைடட் பை 4 வரும். அந்த 4 மேல போயிட்டுனா நமக்கு என்ன ஃபார்முலா வரும் 4 பை ஸ்கொயர் EI டிவைடட் பை L ஸ்கொயர். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் எண்ட் ஃபிக்ஸ்டு அண்ட் அதர் எண்ட் ஹிஞ்சுடு. அப்ப அதுக்கு வேல்யூ L/√2. இப்ப LEயோட வேல்யூ L/√2னா அதை போய் ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா நமக்கு என்ன வரும் பை ஸ்கொயர் EI டிவைடட் பை L/√2 ஹோல் ஸ்கொயர். அப்ப L ஸ்கொயர் டிவைடட் பை √2 இன்டு √2 என்ன ஆயிடும் 2 ஆயிடும். அப்ப அந்த 2 மேல போயிடுச்சுன்னா நமக்கு 2 பை ஸ்கொயர் EI டிவைடட் பை LE ஸ்கொயர் L ஸ்கொயர். நெக்ஸ்ட் ஒன் எண்ட் ஃபிக்ஸ்டு, அதர் எண்ட் ஃப்ரீ. அப்ப LE இதுக்கு வேல்யூ 2L. இப்ப 2L LEக்கு பதிலா சப்ஸ்டிட் பண்ணா நமக்கு என்ன வந்துடும் 4L ஸ்கொயர் கிடைச்சிடும். அப்ப 2 பை ஸ்கொயர் EI டிவைடட் பை 4L ஸ்கொயர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நீங்க என்ன எடுத்துக்கணும்னா போத் எண்ட் ஹிஞ்சுடு, அடுத்தது போத் எண்ட் ஃபிக்ஸ்டு, நெக்ஸ்ட் ஒன் எண்ட் ஃபிக்ஸ்டு, அதர் எண்ட் ஹிஞ்சுடு, ஃபோர்த் ஒன் எண்ட் ஃபிக்ஸ்டு, அதர் எண்ட் ஃப்ரீ. அப்ப LEயோட வேல்யூ L, நெக்ஸ்ட் L/2, அடுத்த L/√2, அதுக்கப்புறம் 2L.
அப்படியே ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா ஞாபகம் இருக்கும். ஓகேங்களா? இந்த இதுல இருந்து ரிப்பீட்டடா த்ரீ கொஸ்டின்ஸ் கிட்ட கேட்டுடுறாங்க. ஓகேங்களா? ஃபார்முலா தான் ஒரே கொஸ்டினே திருப்பியும் கேட்பாங்க. இப்போ போத் எண்ட் ஹிஞ்சடுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு சொல்லிட்டு 4 ஃபார்முலா கொடுத்து கேட்கறான்னு வச்சுங்களேன். ஒரு 10 பேஜஸ் இப்போ இது வந்து தேர்ட் கொஸ்டினா கேட்டிருந்தாங்கன்னா ஒரு 75th கொஸ்டின் வந்து திருப்பியும் போத் எண்ட் ஹிஞ்சட்னா என்ன ஃபார்முலா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஓகே, தேங்க்யூ.